சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற மதராசி படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது 2K கிட்ஸுக்கு தெரியும். ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மதராசி படம் ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு தெரியாது. ஆனால் அர்ஜுன் ஃபேன்ஸுக்கு இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த படத்தோட ஹீரோ அர்ஜுன் தான். வேதிகா ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. டி இமான் தான் மியூசிக் போட்டிருப்பாரு. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த படத்தோட கதையும் திரைக்கதையும் அர்ஜுன் தான் எழுதியிருப்பாரு. டைரக்ஷனும் அர்ஜுன் தான். ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்ண மதராசி படத்துக்கும் அர்ஜுன் டைரக்ட் பண்ண மதராசி படத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்ன அப்படின்னா ஆக்ஷன் தான். ஸோ ரெண்டு படமே பார்த்தோம்னா பயங்கர ஆக்ஷன் படம். ஆனால் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற மதராசி படத்தை விட அர்ஜுன் நடித்த மதராசி படத்தில் ஆக்ஷன் ஒரு படி மேலே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்சார் வாரியம் அந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கூலி படம் ஏ சர்டிஃபிகேட்டோட தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் நிறைய பிலோ 18 இருக்கிறவங்களாம் தியேட்டருக்கு வந்ததுனால அந்த படத்துக்கு UBA சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனம் கோர்ட்டில் கேஸ் போட்டுச்சு. ஆனால் அந்த கேஸ் நிற்கலை, தீர்ப்பாகி வந்துடுச்சு. என்ன அப்படின்னா படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்க முடியும், அதை நீக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ஏ சர்டிஃபிகேட்டோட ஒரு படத்துக்கே தயாரிப்பு நிறுவனம் இவ்வளோ மெனக்கெடுது. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஏ சர்டிஃபிகேட்டோட ஒரு படம் எடுத்துக்காரு அர்ஜுன். தான் சொல்ல வந்ததை நேரடியாக சொல்லணும், எந்த சமரசமும் இல்லாமல் அப்படிங்கிறதுக்காக ரசிகர்களை பற்றியும் அதோட கலெக்ஷனை பற்றியும் எந்த வகையிலும் கவலைப்படாமல் அந்த படத்தை எடுத்திருப்பாரு. ஸோ இப்போ ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி இருக்கிற மதராசி படத்தோட ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அர்ஜுன் படத்தோட மதராசி படமும் உங்களுக்கு பிடிக்கும். ராஜ் டிவி வீடியோ விஷனில் அந்த படம் இருக்குது. ராஜ் டிவி பார்க்க விரும்பாதவங்களுக்கு யூடியூப்லேயும் அந்த படம் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம்.